அறிவோம் அனைத்தும் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த புக்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து வேல்மாறல் மகா மந்திரத்துடைய ஒரு பதிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வேல்மாறல் வந்து போன சஷ்டிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். அதாவது 15 மார்ச்சில் அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் படித்தேன். அதுக்கப்புறம் அது வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வச்சு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் 1 வீக்குக்கு மேலே நான் பிடிஎஃப் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு கேள்வி என்னென்னா, எவ்வளோ நாள் வந்து நம்ம புக்கை வச்சே படிச்சுட்டு இருக்கிறது, பார்க்காம இதை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணா கிட்ட ஒரு நாள் கேட்டேன். இந்த மாதிரி, அண்ணா எனக்கு வந்து வேல்மாறல் வந்து எப்படி நான் பார்க்காம எப்படி நான் சொல்கிறது, ஏன்னா வரிசை வந்து நம்ம 16 பாடல்கள் முறையாக வந்து 64, அதுக்கப்புறம் வந்து 3 டைம் அது ரிப்பீட் ஆகுது. ஸோ வந்து எப்படின்னா நம்ம இந்த பாட்டுக்கு அப்புறம் இந்த பாட்டு நம்ம எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அப்போ அண்ணா வந்து அதுக்கு நான் வீடியோ போடுறேன்ப்பா, தனியாக உனக்கு ஒரு பதிவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்துட்டு சொன்ன மறுநாளே வந்து வீடியோ போட்டாங்க. அதில் என்னென்னா, அப்போ என்கிட்ட அண்ணா கேட்டாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் 16 பாடல்களையும் வந்து மனப்பாடம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. வரிசையாக அந்த பருத்த முலையிலேருந்து 16வது பாடல் சலத்து வரும் வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கப்பா, கரெக்டாக அந்த வரிசையோடு முயற்சி பண்ணுங்கள், அர்த்தம் தெரிஞ்சு படித்தா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அப்போ அண்ணா கிட்ட சொன்னேன், அண்ணா 8லேருந்து 10 பாடல்கள் வரையும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திணறது, எனக்கு பார்க்காம வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொறுமையாக கற்றுக்கலாம்ப்பா, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் நான் கேட்டதுக்கு மறுநாளே வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து எனக்கு அந்த வீடியோ தடவை பார்க்கும்போது எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் எனக்கு அண்ணா அதில் வந்து ஒரு குறிப்பு வந்து போட்டிருந்தாங்க. அந்த குறிப்பை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி உடனே நான் நோட்டில் எழுதினேன். அதுலேயும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அண்ணா வந்து எனக்கு அதை கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. கரெக்ட் பண்ணி, இல்லைப்பா இப்படி தான் படிக்கணும். ஆனால் எனக்குள்ளே இருந்த ஒரு சந்தேகம் என்னென்னா, நம்ம வந்து கரெக்டாக படிக்க முடியுமா, புக் இல்லாமல் நம்மளால் படிக்க முடியுமா. அதுக்கப்புறம் நான் அண்ணா கிட்ட பேசும்போது அண்ணா இது ஒர்க் அவுட் ஆகுமானா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வேல்மாறல் அப்படிங்கிறது வந்து ஒரு மகா மந்திரம் அப்படின்னாலே வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ மகா மந்திரம் அப்படின்னு வரும்போது நம்ம அதில் எந்த தவறுமே செய்யக்கூடாது. தொடர்ந்து 48 நாள் நான் படிக்கிறேன் அப்படின்னு வேண்டியிருக்கேன். ஸோ அதனால் எந்த தவறும் வந்துடக்கூடாதுன்னு எனக்குள்ள மனசில் ரொம்ப பயம் இருந்துச்சு. அப்போ அண்ணா கிட்ட நான் சொன்னேன், அண்ணா இது கண்டிப்பாக பாசிபிளானா, இது நடக்குமா அப்படின்னு கேட்டேன். அண்ணா சொன்னாங்க, இல்லைப்பா நீங்கள் அப்படி ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வரும். முதல்ல அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோவில் அண்ணா ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த பாட்டோடைய அந்த முதல் வார்த்தைகள் பருத்த முலை, மறுபடியும் திருத்தணியில், அந்த மாதிரி சொலற்கரி, அந்த வார்த்தைகளை மட்டும் 16 வார்த்தையும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல அந்த 16 பாடல்களையும் வந்து அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அந்த 16 பாடல்களும் உங்களுக்கு தப்பில்லாமல் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எங்கே உங்களுக்கு நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்றது மாதிரி இருந்தால் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க, அதனால் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் 16 வருஷம் நம்ம அப்படி படித்தோம். அப்போ 2வது படிக்கும்போது 15, 16, 13, 14 அந்த மாதிரி 2வது வரிசையும் இப்போ எனக்கு ஓரளவு நல்ல மனப்பாடமாக வந்துருச்சு. 3வது வரிசையும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா 4, 3, 2, 1, 8, 7, 6, 5, 13, ஆமாம் 8, 7, 6, 5 அந்த மாதிரி வரிசையாக நான் வந்து 16 பாடல்கள் அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். 4வது வரிசை தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. ஏன்னா அது கொஞ்சம் இன்பிட்வீனில் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வரைக்கும் வந்து எனக்குள்ளே இருக்கிற கேள்வி என்னென்னா, நான் அன்றைக்கி எனக்குள்ளே இதை பார்த்து கேட்டுக்கிட்டேன், இது எனக்கு வருமா, இந்த 16 பாடல்கள், இந்த 64 வச்சுக்கோங்க. முதல்ல அந்த 16 பாடல்களையும் வந்து அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அந்த 16 பாடல்களும் உங்களுக்கு தப்பில்லாமல் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எங்கே உங்களுக்கு நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்றது மாதிரி இருந்தால் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க, அதனால் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் 16 வருஷம் நம்ம அப்படி படித்தோம். அப்போ 2வது படிக்கும்போது 15, 16, 13, 14 அந்த மாதிரி 2வது வரிசையும் இப்போ எனக்கு ஓரளவு நல்ல மனப்பாடமாக வந்துருச்சு. 3வது வரிசையும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா 4, 3, 2, 1, 8, 7, 6, 5, 13, ஆமாம் 8, 7, 6, 5 அந்த மாதிரி வரிசையாக நான் வந்து 16 பாடல்கள் அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். 4வது வரிசை தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. ஏன்னா அது கொஞ்சம் இன்பிட்வீனில் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வரைக்கும் வந்து எனக்குள்ளே இருக்கிற கேள்வி என்னென்னா, நான் அன்றைக்கி எனக்குள்ளே இதை பார்த்து கேட்டுக்கிட்டேன், இது எனக்கு வருமா, இந்த 16 பாடல்கள், இந்த 64 பாடல்களை வந்து முதல்ல எனக்கு வாயில் நுழையுமா அப்படின்றதே எனக்கு முதல்ல கேள்வியாக இருந்தது. ஒரு வாரத்திலே அந்த கேள்விக்கான பதில் எனக்கு
எனக்கு வந்து முருகன் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் இல்லை, யார் நினச்சாலும் முடியும். சிறந்த பக்தி, அதாவது பக்தியில் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து திளைத்து இருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து முருகன் கூட இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சான்று. ஏன்னா எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல வருமானு நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் ஒரு வாரத்தில் வந்து நான் இவ்வளோ வேகமாக இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக சொல்லுவேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2வதாக வந்தது, இந்த வீடியோவை பார்த்து நான் அண்ணாக்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன். இல்லைப்பா 2 நாள் அல்லது 3 நாளில் கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் புக்கையே வச்சு படிச்சுட்டு இருந்தால் கடைசி வரையும் புக்கையே வச்சு தான்ப்பா படிப்பீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு பயம், நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என்னென்னா நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது, எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் நான் வந்து முருகன் மேலே முழு நம்பிக்கை வச்சு, அண்ணா சொன்னதையும் நம்பிக்கை வச்சு, அந்த முருகன் மேலேயும் நம்பிக்கை வச்சு நான் அதை வந்து ட்ரை பண்ணேன். நான் எப்படி ட்ரை பண்ணேன்னா, அண்ணா சொன்ன அந்த குறிப்பை வந்து நோட்டில் எழுதிக்கிட்டேன். நோட்டில் எழுதிக்கிட்டு முதல்ல வந்து புக்கை வச்சு தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த குறிப்பையும் வச்சுக்கிட்டு புக்கையும் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 பாடல்கள் வரைக்கும் தான் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு 10 பாடல்கள் கூட இல்லை, 8லேருந்து 9 அப்படி தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்த அந்த பாடல்கள் வந்து நான் பார்த்து படித்தேன். இப்போ வந்து ஒரு 6வது நாளாவோ 7வது நாளாவோ நான் வந்து புக்கையே பார்க்காம அந்த குறிப்பை மட்டும் வச்சு நான் வந்து படிக்கிற அளவுக்கு வந்து முருகனுடைய அருள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் இப்போ இந்த வழி தனித்து வழி நடக்கும் அப்படின்னு நான் இப்போ அந்த தனித்து வழின்னு மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதை பார்த்தேன் அப்படின்னாலே போதும், அந்த பாட்டை எனக்கு நான் ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். தனித்து வழி நடக்கும் என திருத்தும் ஊர்வலத்தும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக நான் சொல்லிவிடுவேன். முதல்ல படிக்கும்போது இந்த அளவுக்கு வேகமாக கூட எனக்கு வரலை. நான் வார்த்தைகள் திணறினேன், பயமாக இருந்தது, தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு பயமாக இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து என்னாலே நம்ப முடியல, நான் தான் இப்படிலாம் படிக்கிறேன்னா, இது சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்தநிலை காணும் அப்படின்றத முடிக்கிற வரைக்கும் ஃப்ளூவெண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய மிராக்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த தைரியத்தை எனக்குள்ளே தூண்டி, இல்லைப்பா முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி, நான் முடியுமான்னு கேட்டப்போ கூட அண்ணா வந்து முடியும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து செய்ய வச்சாங்க. இதுக்கு வந்து நான் அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு முருகன் மூலமாக ஒரு இயக்கியாக இருந்து நமக்கு வந்து செய்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வேல்மாறல் மகாமந்திரம் அப்படிங்கிறது எல்லார் வாழ்விலையும் வந்து ஒரு அதிசயத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த வேல்மாறல் மகாமந்திரம் புக்கோட விலை வந்து 20 ரூபா. நான் இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இதில் தான், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். 20 ருபீஸ், அதாவது 5 புக் வந்து நான் மொத்தமாக வாங்கியிருந்தேன். ஸோ 100 ருபீஸ். யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். ரொம்ப நன்றி நண்பர்களே.